எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, புனிதமிகு ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் நம்முடைய வேலை பழுதுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்தவர்களாக, ஜும்மாவினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்னும் சில நாட்களுக்கு பிறகு தியாக திருநாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இந்த தியாக திருநாள், அந்த தியாக திருநாளின் நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தியாகத்தை உணர்த்தி சென்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு தூதராக சிறந்து விளங்குகிறார். இப்படிப்பட்ட தூதர் அவர் இளமை பருவத்திலிருந்தே இறைவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் தாண்டி தான் வந்தார். எல்லா சோதனைகளையும் சகித்து கொண்டு அதற்கு கட்டுப்பட்டு எதிர்பேச்சு பேசாமல் எதிர்வாதம் வைக்காமல் இறைவனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவராக வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கிறான். இதிபுத்தல இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன். இப்ராஹிமை பல கட்டளைகளை கொண்டு சோதித்தோம். ஃபஅத்தம்மஹுன், அவை அனைத்தையும் அவர் முழுமைப்படுத்தினார். எதையுமே குறை வைக்கல. இது முடியாது, சாத்தியமாகாது, சக்தி இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்கவில்லை. எந்த சோதனை கொடுத்தாலும் சரி, இளமை வயதிலேயே தந்தை இடத்துல போய் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னோமா போய் செஞ்சார். ஊரை விட்டு வெளியே வரணும்னு கட்டளை ஓட்டோமா வந்தார். குழந்தை கடைசியா தான் பிறக்கும் அறிவிப்பு செஞ்சோம், கடைசியா தான் பிறந்துச்சு. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவரோட ஒரு பிரயாணத்துக்கு போனாரா, ஒரு ஆட்சியாளன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது ஆசை உண்டு இணங்குவதற்காக சென்ற அந்த மாதிரி சூழல்ல ஒரு கஷ்டமான சூழல், அதையும் அனுபவித்தார். அதையெல்லாம் தாண்டி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த உடனே கொண்டு போய் அல்லாஹ் பாலைவனத்தில் விட சொன்னான்ல. எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. கடுமையான வெயில், வெயில் காலத்துல வெளியே போய் நிக்க மாட்டேங்கிறோம், காலை வெளியே வைக்க மாட்டேங்கிறோம். எப்படா வீட்டுல போய் ஏசியை போட்டு படுத்து தூங்குவோம் தான் நம்முடைய எண்ணம் இருக்கும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான வெயில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில், பாலைவனத்தில் தன்னுடைய பச்சிலம் குழந்தையாக இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மனைவியராக இருக்கிற ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் போய் விட்டார்ல. பால் கொடுத்து கொண்டிருக்காங்க. நம்ம புகாரில வருது ஹதீஸ். பால் கொடுக்கக்கூடிய அந்த பச்சிலம் குழந்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு போய் பாலைவனத்துல விடுறாரு. அப்படி விட்டோம்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு போறாரு, திரும்பி கூட பார்க்கல. கேட்கறாங்க, இப்ராஹிமே இங்க யாருமே, இப்ராஹிம் தான் சொல்றாங்க, வீட்டுக்கார் பேரை சொல்லி தான் சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. இப்ராஹிமே என்னங்க சுத்தி யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. இப்ப சம்சம் கிணறு இருக்குதுல்ல, அது பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை, இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போறீங்களே, அல்லாஹு அமரக்க பி ஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி ஏவினானா அப்படின்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இவர் போய்கிட்டே இருந்தவர் கொஞ்சம் கூட திரும்பல. ஹதீஸ்ல வருது, லா எல்தஃபித் இலைஹா, தலையை திருப்பவே இல்லை அப்படின்னு வருது. போயிட்டே இருக்கிறார். போக திரும்ப கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக்க பி ஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி ஏவினானா அப்படின்னு தூரத்துல, ஒரு ரொம்ப தூரம் போன பின்னாடி தூரத்துல இருந்து சவுண்டு போடுறாங்க. இந்த சவுண்டு ஓடும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பாம தலையை ஆட்டிக்கிட்டே போறாங்க. நீங்க நம்ம பசங்கள்ட்ட நாம காசு கொடுத்து பொருளை வாங்கிட்டு சொல்லுவோம்ல, 5 பொருளை சொன்ன உடனே 6வது பொருள் சொல்லும் போது வாசலுக்கு போயிடுவான். டீ தூள மறந்த அப்படின்னு தலையாட்டிட்டு போவான் பாத்தீங்களா, திரும்பாமல. இதுக்குடா என்னைய கடைக்கு போக சொல்றாங்களா, அந்த இடத்துல போறவங்கள அப்படி தலையாட்டிட்டு போவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு திரும்பி பார்க்காம அப்படியே தலையாட்டிட்டு போறாங்கன்னா, திரும்பினா தந்தை என்கிற அந்த உணர்வு, பாசம், கணவன் என்கிற அந்த உணர்வு, பாசம் நம்மை கட்டி இழுத்து அல்லாஹ்வினுடைய அந்த சோதனைக்கு, தியாகத்திற்கு நாம் கட்டுப்படாமல் சென்று விடுவோமோ என்கிற அந்த எண்ணத்தோடு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட திரும்பாமல் தலையாடிட்டே போறாங்க. அந்தம்மா எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பெண்களுடைய அந்த வரலாறுகள்லாம் நாமும் படிக்க, நம்முடைய பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க இவர் தலையை ஆட்டின அந்த சிக்னலை பார்த்த உடனே அப்படியா எந்த கவலையும் இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க.
அல்லாஹ் தான் சொன்னான்னு அவர் தலையை ஆட்டின உடனே கொஞ்சம் கூட பதற்றம் இல்லை, பயம் இல்லை, ஒரு சந்தோஷம், ஒரு உத்வேகம், ஒரு உறுதி, அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அவர் போயிட்டார். ஆனா அவர் கடைசியில அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு எல்லையை தாண்டி நிக்கிற நேரத்துல இறைவன் துவா கேட்கிறார். அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரதி ஜரைன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா இந்த நீ சொன்ன இந்த இடத்துல ஆலயத்துல நான் தங்க வச்சுட்டேன், எந்த ஒரு விளைநிலமும் இல்ல, எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்ல, பல மக்களுடைய அந்த பார்வை என்னுடைய குழந்தையின் மீது, மனைவி மீது பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் மீது பட வேண்டும் துவா கேட்டு அவர் போறார். அம்மையார் என்ன செய்யறாங்கன்னா, ஹாஜரா அம்மையார் ஒரு பக்கம் சஃபா மருவா ஒரு குன்று மேல சஃபால ஏறி நின்று பாக்குறாங்க. ஏன் பையன் அழுகிறாருல, தண்ணி தாகத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிரண்டு அழுகிறார். ஒரு பக்கம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபால போய் நிக்கிறாங்க, சஃபா என்கிற அந்த குன்று மேல ஏறி நிக்கிறாங்க. அதில் நின்றுகிட்டு ஆள் யாராவது நடமாட்டம் இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் திரும்ப இப்படி ஓடி போய் மறுவால ஏறி நிக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்குல தான் கீழே தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் படுக்க வச்சிருக்கிறாங்க. இப்படி மேலே கீழே போய் பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு அடி அடிக்கிறாங்க. தண்ணீர் வருகிறது, ஊற்று கிளம்புகிறது. அந்த ஊற்றை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அணை கட்டுறாங்க. தண்ணி பூமியில மேல பீறிட்டு வருதுல, அது வரக்கூடிய தண்ணி எங்கேயும் பரவி போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி மண்ணெல்லாம் அப்படி சேர்த்து ஒரு அணை மாதிரி கட்டி அந்த தண்ணியை அப்படியே தக்க வைக்கிறாங்க. ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்றாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அந்த அணையை கட்டாம இருந்தாங்கன்னா, அணையை பெருசா நீ நினைச்சிடக்கூடாது, தண்ணி வெளியே வருது, தண்ணி போகாம இருக்கு, சும்மா சுத்தி மண்ணால் அப்படி செய்யறாங்க, ஒரு அணை மாதிரி அணைக்கட்டு மாதிரி பண்றாங்க. இதை மட்டும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் செய்யவில்லை என்று சொன்னால் மக்கா முழுக்க ஜம்சம் தண்ணீர் என்பது அப்படியே பீறிட்டு பெருக்கிட்டு ஓடிக்கொண்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் வழி நெடுகிலும் தியாகத்தின் சுவடுதான் பதியப்பட்டிருக்கிறது, அது மறுப்பதற்கு இல்லை. அந்த தியாகங்களிலிருந்து ஒரு தியாகம், மிக முக்கியமான தியாகம், தன் மனைவியும் குழந்தையும் போய் விட்டார். பார்த்தீங்களா, இந்த எண்ணம் யாருக்கா வருமா? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு கணவர், எங்க பக்கத்து ஊர்ல கோயம்புத்தூர்ல மனைவியை வண்டியை தூருக்கு நிக்கிறாரு, நின்றுகிட்டே இருக்கிறார். பஸ் எப்போ வரும், பஸ் எப்போ கிளம்பும், வண்டி போக போக ஜன்னலையே பார்த்துட்டு போறாரு. பார்த்துட்டு போய்க்குவியாமா, தண்ணி வச்சிருக்கியா, பையில எடுத்துட்டியா, எத்தனை ட்ரெஸ் எடுத்த, போக போக ஏற்கனவே விசாரிச்சிருப்பாரு. இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வண்டி ஏற்றி விடும் போது கூடயே பேசிட்டே போவார். வண்டியும் போயிடும், தூரத்துல இருந்து கையாம்பார். அப்படி கணவன் மனைவி அன்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு பிள்ளைக்கும் தந்தைக்கும் உண்டான அன்பு இருக்கிறது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பு இல்லை என்று இல்லை, இறைவனுக்காக வேண்டி அதையெல்லாம் தியாகம் செய்தார். இறைவன் சொல்லிவிட்டான், என்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தையையும் மனைவியையும் கொண்டு போய் விட்டாரு. பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு தியாகம்! இந்த தியாகம், இந்த சோதனைகளை எல்லாம் அவர் சகித்து கொண்டு செய்த காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவரை என்னுடைய தோழராக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். என்ன கட்டளையிட்டாலும் அவர் செய்து முடித்தார். அதனாலதான் மனிதர்களிலேயே எனக்கு ஒரு தோழர் என்று சொன்னால் அது இப்ராஹிம் தான் என்று சொல்ல அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறானே. எப்படி நெருங்கினாரு? நம்மால் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 5 வேளை தொழுகிறோம், நோன்பு வச்சிடறோம், காசு வந்து ஹஜ் செய்யறோம், ஜக்காத்து நிசாபை தொட்டா ஜக்காத்து கொடுத்துட்றோம், அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போதும் இல்லை, அது உங்களுடைய கடமை, செஞ்சே தீரணும். ஒருத்தர் குழந்தைய பெத்துட்டாரு, மகனை பெத்துட்டாரு, மகனுடைய பாசத்தை வாங்கணும்னா என்ன செய்யணும்? சோறு போட்டா போதுமா? சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. பையன் மேல அன்பு வச்சிருக்கேங்கிறாரு. என்னப்பா அன்பு வச்சுனா என்ன செஞ்ச? பையனுக்கு சோறு போடுறேன்ல, பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்ல, பையனுக்கு இருப்பிடத்தை செஞ்சு கொடுக்குறேன்ல, இது எல்லாமே செய்வாங்க. இது எல்லாருமே செய்வாங்க, செஞ்சே ஆகணும், இது நியதி, இது கட்டாயம். பிராணிகளே செய்யும், குருவி செய்யும், பறவை செய்யும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு அதை செய்யும். அந்த மாதிரி இப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இப்படி சொல்றவங்க, நான் சோறு போடுறேன்ல, ட்ரெஸ் போடுறேன்ல, இடம் கொடுக்குறேன்ல, அது அன்பை பெருக்கி தராது. அது ஒரு பக்கம் அன்பா, சிறிய அன்பாக இருந்தாலும் அதை விட கூடுதலா ஏதோ ஒன்று செய்யணும் பையனுக்கு, அப்பதான் அன்பு வரும். நம்ம அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்னா, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வர வேண்டும் என்றால் தொழுதா மட்டும் பட்டா அது கடமை, கட்டாய கடமை, செஞ்சுதான் ஆகணும். நோன்பு வச்சா மட்டும் பார்த்தா அது கட்டாய கடமை, செஞ்சுதான் ஆகணும். அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிற விதமாக நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அவன் கொடுக்குற கஷ்டத்தை நம்ம சகிச்சுக்கணும், அவனுக்காக வேண்டி தியாகம் பண்ணணும், ஏதோ ஒன்று இழக்கணும். நாம
இழந்தாத்த இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும், மறுமையில் வெற்றி அடைய முடியும். அப்படி ஏதாவது இழக்கிறோமா? அப்படி ஏதாவது தியாகம் செஞ்சிருக்கிறோமா? ஒரு கணம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போமே. என்ன தியாகம் செஞ்சோம்? என்ன இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி என்ன நாம செஞ்சோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு பயான் நிகழ்வுக்கு வந்து உட்கார்றோமா? கஷ்டப்பட்டு அப்படியே உழைச்சு நீங்க தாவா பணி செய்யறத கூட, தாவா பணிக்காக வேண்டி ஒரு இடத்துல பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால் நாம நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? எத்தனை பேர் வந்து உட்கார்றோம்? யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு, அந்த மார்க்கத்தை அறிந்து பிற மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு எத்தனை நபர்கள் ஆர்வப்படுகிறோம்? மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை நபர்கள் ஆர்வப்படுகிறோம்? மார்க்க நிகழ்வுகள் பேசப்படுகிற அந்த சபைக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? என்ன பயான் வச்சாலும் 2 பேரும் வந்து உட்கார்றோம். இத்தனை கூட்டத்துல 2 பேர் தான் உட்காருவோமா? இத்தனை கூட்டத்துல 2 பேர் தான் வர முடியுமா? ஏன் மத்த நபர்கள் என்னாச்சு? மார்க்கம் அனைத்தையும் நாம் கற்று தேர்ந்து விட்டோமா? கரைத்து குடித்து விட்டோமா? கரை கண்டு விட்டோமா? என்ன? மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் நம்மகிட்ட இல்லையே. நம்மளை பார்த்து அல்லாஹ் என்ன போர் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். பலஸ்தீன்ல, காசால எத்தனை மக்கள் அடித்துக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த மாதிரி சூழல்லையா நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? நிம்மதியா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம், ஜனநாயக நாட்டுல இருக்கிறோம். அவ்வளவு வசதிகளே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு, தெரிவதற்கு முன் வருவதில்லை. இப்படி எண்ணம் இருப்பவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய மார்க்கத்தை தேடக்கூடிய அந்த ஆர்வத்தையும் கஷ்டத்தையும் நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு மேடைகளிலுமே நபிகளாருடைய பொன்மொழிகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட பொன்மொழிகளை எல்லாம் அதை கற்பதற்கு, அதை அடைவதற்கு, படிப்பதற்காக வேண்டி அன்றைய காலத்து சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் இல்லைன்னா நம்மகிட்ட மார்க்கமே ஒழுங்கா வந்திருக்காது. அவங்க இவங்களாம் கஷ்டப்படலைன்னா நம்ம மார்க்கத்தை சரியா படிச்சு சரியான முறையில மக்களுக்கு போதிக்க முடியாது. அதுல மார்க்கம் சொல்லுகிற அந்த ஹதீஸ் வசனம் அனைத்து அதிகமாக மனனம் செய்தவர் யார் என்றால் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்காங்களே, செய்திகளை அதிகமாக அறிவித்த சஹாபாக்கள்ல முதல் நபர் அபூ ஹுரைரா. அவர் சொல்றார், நான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வோடு இருக்க வேண்டும், மார்க்கத்தை தெரிய வேண்டும், ஹதீஸ்களை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வோடையே இருந்தேன். எந்த அளவுக்கு இருந்தார்னு சொன்னா 7 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட இருந்தார். ஆனா ரசூலுல்லாஹ்வோடு அனுதினமும் இருக்கக்கூடிய அவங்க மனைவிமார்களை விட அதிகமாக செய்தி அறிவித்தவர் அபூ ஹுரைரா. அவர் சொல்றார், நான் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அவர் சொல்றார், ஒரு தடவை கடுமையான பசி. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஜும்மா மிம்பர் படி இருக்கு பாத்தீங்களா, மிம்பர், அது பக்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருக்கும், ஜன்னல் இருக்கும். 2க்கும் நடுவுல நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். கடுமையான பசி. ஏன்னா நான் ரசூலுல்லாஹ்வோடே இருந்தேன். அபூ ஹுரைரா சொல்றாரு, அன்சாரிகள் எல்லாம் வேளாண் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. முஹாஜிர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அதுல தன்னுடைய உழைப்பை செலுத்தி கொண்டிருப்பார்கள், கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பார்கள். நான் என்ன தெரியுமா செய்வேன்? அல்சம ரசூலுல்லாஹ்வோடயே இருப்பேன். மில்லி பத்துன்னு என்னுடைய வயிறு நிரம்பினா போதும். நீர் ஏதோ ஒரு அன்பளிப்பு ரசூலுல்லாஹ்க்கு வரும்ல, அதுல 2 3 கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் பாலோ கோதுமையோ பெருசு ஏதோ ஒன்று கிடைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு, அதுல எனக்கு ஏதோ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு நம்பிக்கும், அது போதும். நான் வேளாண் பார்க்க போறேன், வியாபாரம் பார்க்க போறேன்னு போயிட்டா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய புது செய்திகளை நான் கிரகித்து மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். நான் தான் ஃபர்ஸ்டா சொல்லணும், அந்த நன்மை எனக்கு வேணும், நான் மக்களுக்கு நிறைய விஷயத்தை போய் சொல்லணும், கத்துக்கணும். அந்த வெறியில தான் உழைப்பை கூட தள்ளி வைத்து விட்டு, உழைப்பை கூட உதறி தள்ளி விட்டு மார்க்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வோடையே அனுதினமும் இருந்தேன். ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் கூடயே போனேன். அதனாலதான் என்னால உழைக்க முடியல. அந்த சூழல்னாலதான் நான் சாப்பிட முடியாம ஒரு சூழல் ஏற்பட்டு மயக்கம் போட்டு மிம்பருக்கு அருகாமையில், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு அருகாமையில் நடுவில் நான் விழுந்து விட்டேன். வரக்கூடிய என்னுடைய தோழர்கள் எல்லாம் உப்பரவர் படுத்துக்கு வந்த புழுதிகள் எல்லாம் அவருடைய உடையில் பட்டு பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு பிச்சைக்கார தோட்டத்தில் அவர் இருக்கிறார். இந்த மாதிரி உடையெல்லாம் பார்க்க ரொம்ப அசுத்தமா இருக்கு, ரொம்ப ஏழ்மையில் இருந்திருக்கிறார். வரக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் அவருடைய கழுத்தின் மீது காலை வைத்து மிதித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா சொல்றார், என்னை பைத்தியம் நினைச்சுக்கிட்டாங்க என்னுடைய தோழர்கள் எல்லாம். இவரை போன்ற ஒரு அல்லாமா இருக்க முடியாது, இவரை போன்ற ஒரு ஆலிம் இருக்க முடியாது, அவ்வளவு கற்று தேர்ந்திருக்கிறார். இவருடைய சூழல் பாருங்க, கடுமையான பசியில விழுந்து கிடக்கிறேன், வரவங்க பூரா தலையில காலை வச்சு மிதிக்கிறாங்க.
இப்படிப்பட்ட சூழல் எனக்கு இருந்துச்சு. நான் எந்திரிச்சு சொன்னேன், நான் பைத்தியக்காரன் இல்ல, என்னுடைய பசிதான் என்னை இந்த அளவுக்கு தள்ளி இருக்கிறது என்று என்னுடைய தோழர்களுக்கு நான் சொன்னேன். எவ்வளவு ஆசைப்பட்டிருக்காங்க பாரு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு. மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே தன் வாழ்நாளையே இழந்தார்கள். ஆனா இன்னைக்கு நாம ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கன்னா நம்மளால யோசிக்கிறாரு. 1 மணி நேரமா? 1 மணி நேரம் என்ன பேச போறாரு? கொஞ்சம் குறைக்க மாட்டீங்களா? 3/4 மணி நேரம், அதோட குறைக்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸை பார்த்து நம்ம ஆட்களுக்கு 1 நிமிஷம் செய்தி சொல்லிட்டு கிளம்பிடணும், அந்த ஒரு சூழல் வந்துருச்சு. 1 நிமிஷம் செய்தி முடிக்கணும். சும்மா பாத்தீங்கன்னா அந்த 1/2 மணி நேரம் உள்ள 31 வந்துருச்சுன்னா ஆளாளுக்கு பேச்சாளரை பாக்குறவங்க வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி சூழல் வந்துருச்சு. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்காம இருக்கிறோமே, மார்க்கத்தை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்காம இருக்கிறோமே, அதுல அலட்சிய போக்கா இருக்கிறோமே. எல்லா வசதிகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருந்தும் இந்த புனிதமிகு மார்க்கத்தை அதனை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறோமே. சல்மான் ஃபாரிஸ் அது எல்லாம் எடுத்துங்க, எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர். ஈரான்ல இருந்தார். அவர் மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு எங்கெங்க போனார் தெரியுமா? ஷாம் நாடு இருக்குல்ல, சிரியா, சிரியாங்கிறாங்களா, அந்த சிரியாவுக்கு போய் அங்கிருந்து கிளம்பி ஈரான், அங்கிருந்து கிளம்பி துருக்கிக்கு போய், துருக்கியிலிருந்து கடைசியில மத்திய துருக்கி போய், அங்கிருந்து ஈராக்குக்கு போய், ஈராக்கு கடைசியில சவுதி அரேபியாவுக்கு வர்றார். அங்கங்க அலைஞ்சிருக்கிறார். கிறிஸ்துவ மதத்துக்கு போய் அங்கிருந்து கடைசியில இஸ்லாத்தை ஃபர்ஸ்ட் நெருப்பு மஜூசியா இருந்தார், நெருப்பு வணங்கியா இருந்தார். அங்கிருந்து கிறிஸ்துவ மத அந்த தேவாலயத்துக்கு பக்கத்துல போய் அதை பார்க்க நல்லா இருந்து அதுல கவர்ந்தெழுக்கப்பட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு அந்த மார்க்கத்தை கற்று தேர்ந்து அதுக்குள்ள போய் அது சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து கடைசியில முகமது நபின்னு ஒருத்தர் வருவாரு, அவர் நல்ல மார்க்கத்தை சொல்றாரு, அங்கிருந்து கிளம்பி கடைசியில சவுதி அரேபியாவுக்கு வர்றாரு. இப்படி நிறைய சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை தேட வேண்டும் என்கிற அந்த வெறியோடு இருந்தார். அதுக்காக வேண்டிய நேரங்களை செலவழித்தார்கள், வாழ்க்கையை செலவழித்தார்கள். இன்னைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு செய்யுங்க. வாங்கன்னு கூப்பிடுறோம், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. போஸ்டர் அடிச்சு ஓட்டுறோம், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நோட்டீஸ் கொடுக்குறோம், வரமாட்டேங்கிறாங்க. அறிவிப்பு செய்யறோம், வாங்க பாய், வரமாட்டேங்கிறாங்க. அங்க வருவோமா, அங்கெல்லாம் வரமாட்டேங்க. லைவ் போடுங்க, நாங்க போன்ல பாத்துக்கிறோம். இப்படிதான் நம்மளால இருக்கிறாங்க. இங்க யாருங்க உட்காருவா, அதெல்லாம் மலக்கு வந்து உட்காந்துக்குவாங்க. இப்படி இருந்தா எப்படி மார்க்கத்தை நம்ம எடுத்து சொல்றது? இப்படி இருந்தா எப்படி பேச்சாளர் பேசுவாங்க? அவ்வளவு குறிப்புகளை தேடிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லி மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும், மக்களை விளக்கம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஒருத்தர் பல மைல் தூரம் பண்ணி அங்கிருந்து பொன்னடையா வந்து பஸ்ல ஏறி இங்கிருந்து கிளம்பி வந்து ஆள் எல்லாம் போயிடுறாங்க. இந்த ஒரு சூழல் இருக்குது. அதுல இருந்து எப்படி மீண்டு வருவோம்? நல்ல சபைகளிலே எல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, மலக்குகள் உலகத்துல போய் சுற்றி திரிவார்கள். யாரை தேடியவர்களாக திரிவார்கள் என்றால், அல்லாஹ்வை துதிபாடக்கூடிய, அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை போற்றக்கூடிய அந்த மாதிரி மக்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருப்பார். அந்த மக்கள் கிடைத்து விட்டார் என்றால் அவர்களை முதல்வானம் அளவிற்கு தங்களுடைய இறக்கைகளால் ஆற தழுவியவர்களாக மேல வரையும் போவாங்க. மேல போனோம்னா அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு. இப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, இறைவா உன்னுடைய அடியார்கள் உன்னை துதிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள், எல்லாம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானாமா, தெரியாத மாதிரி அல்லாஹ் கேட்பானாமா. இந்த நல்ல சபையில உட்கார்ந்துருக்காங்களே அவங்களுக்கு இந்த சிறப்பு இருக்குது. அல்லாஹ் கேட்பானாமா, என்னுடைய அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, அல்ல தெரியாத மாதிரி கேட்கிறான், பார்த்திருக்கிறார்களா? மலக்குகள் சொல்லுவாங்க, இல்ல இறைவா. பார்க்காமே என்னை புகழுகிறார்களா? பார்க்காமலே என்னை துதிக்கிறார்களா? அப்ப பார்த்தா எந்த அளவுக்கு துதிப்பாரு, பார்த்தா இன்னும் நல்லா துதிப்பாங்க அல்லாஹ்வே அப்படின்னு சொல்லி மலக்குகள் சொல்லுவாங்க. அடுத்து கேட்கிறாங்க, எதை அவர் என்னத்தில் எதிர்பார்க்கிறார்கள்? சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். சரி, சொர்க்கத்தையாச்சும் அவர்கள் பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு நல்லா கேட்பாங்க. மலக்குகள் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை பார்த்ததில்லை இறைவா. சொர்க்கத்தை பார்க்காமலே எப்படி கேட்கிறார்களா, பார்த்தால் எப்படி கேட்பார்கள்? இதை விட இன்னும் கேட்பாங்க. சரி, எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் இறைவா அப்படின்னு மலக்குகள் சொல்லுவாங்க. இப்ப இறைவன் கேட்பான், நரகத்தையாவது பார்த்திருக்கிறார்களா? இல்லை இறைவா. நரகத்தை பார்க்காமலேயே அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் பார்த்தால் எப்படி தேடுவார்கள்? பார்த்தால் இன்னும் பயங்கரமாக தேடுவார்கள் இறைவா. சாப்பா கடைசியில் அல்லாஹ் சொல்லிக்காம்பா, யாரெல்லாம் என்னை துதிபாடுவதற்கு, என்னை புகழுவதற்கு என்னிடத்தில் தௌபா கேட்டு அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று உங்களை சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். அப்போ ஒரு மலைக்கு இடையில கிராஷ் கொஸ்டின் கேட்பாரு, இறைவா எல்லாருக்கும் நீ மன்னிப்பு இருக்குன்னு சொல்ற, அந்த சபையில ஒருத்தர் கலந்துக்கணும்னு வரல, பயம் நடக்குதுப்பா அதுக்குன்னு வரல, ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வந்திருக்காரு. இப்ப பயானுக்கு ஒரு 10 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க, யாரோ ஒருத்தர் போனை வெளியே வச்சுக்கோங்க,
ஒருத்தர் பாக்குற என்ன போய் போனை வெளியே வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து உள்ள ஒருத்தர் கொடுக்குறாரு. இப்படி சபைக்கு சம்பந்தம் இல்லாமல் சும்மா வந்துட்டு போயிருக்கிறார். அப்படி ஒருத்தர் சபைக்குள்ள வந்தார் இறைவா, அவருக்கும் அந்த நன்மை இருக்கிறதா, சிறப்பு இருக்கிறதா, அந்த சபையில் உள்ளவராக மாறுவாரா என்று ஒரு மலக்கு கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவானாமா, அவருக்கும் இருக்கிறது. எப்படிப்பட்ட சிறப்பு! இந்த மாதிரி சபைகளை எல்லாம் நாம் தவறுவிட்டுக் கொண்டிருக்கிறோம். நல்ல நன்மையான காரியங்கள் பேசப்படுகிற நல்ல சபைகளில் நேரத்தை ஒதுக்கி நம்ம உட்காரணும். உட்கார்ந்தா நன்மை கிடைக்கும். உட்கார்ந்தா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமாமா. ஒரு தர்பியா வைக்கிறாங்களா, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கிறாங்களா, ஒரு திருமணை கூட்டம் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி நிகழ்வுகள்ல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா அதுல என்ன பேசப்படுது சொல்லுங்க? நடிகர்களை பத்தி பேசப்படுதா, அரசியலை பத்தி பேசப்படுகிறதா, அல்லது புது புது விஞ்ஞானங்களை பத்தி பேசப்படுகிறதா? மார்க்கத்தை பத்தி தானே பேசப்படுது. இறைவனை பற்றி தான் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அது போன்ற சபைகள்ல நம்மை ஒருத்தராக நாம் மாற்றி அதில் உட்கார்ந்து கொண்டு விட்டோம் என்றால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை தருவானே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானே. இந்த உணர்வு நம்மகிட்ட வரணும், இந்த தெளிவு நம்மகிட்ட வரணும். நாம மார்க்கத்தை படிப்பதோடு என்று இல்லாமல் அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு தியாகம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் தியாகம் செய்யணும், நேரத்தை ஒதுக்கணும். சஹாபாக்கள் ஒதுக்கினாங்க. அப்படி ஒதுக்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அமர்ந்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படி அமரக்கூடிய நாம மார்க்கத்தை கற்றுவிட்டோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கேட்டாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னார்களே, அது போன்று நாம் ஒரு செய்தியை கேட்டால் கூட அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்கு நாம நேரத்தை ஒதுக்கணும். எப்படி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குறோமோ அதே போன்று மார்க்கத்தை சொல்வதற்கு நேரத்தை ஒதுக்கும். நம்முடைய உடலாலும் பொருளாலும் நேரத்தாலும் மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யும். அபூதர் அல் கிஃபாரி எவ்வளவு பெரிய சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருகிறார், மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட கையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பிரச்சாரத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லிதான் அவரை அமர வைக்கிறானா, அதையெல்லாம் அவர் கேட்டுக்கொள்ளாமல் போய் பிரச்சாரத்தை பண்றாரு. காபாக்கு அருகாமையில நின்று கலிமாவை சொல்றாரு. விட்டார்களா? அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே சொல்றார், துரிபு துளி அமூத்த, நான் செத்துருவேனோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு என்னை அடித்தார்கள் அப்படிங்கிறார் அபூதர் அல் கிஃபாரி. எவ்வளவு பெரிய தியாகம்! மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தோழர் என்று இருந்தார். அது மட்டும் இல்ல, இப்னு மஸ்ஊத் சொல்லி காமிக்கிறார், ஆரம்ப காலகட்டத்தில் 7 நபர்கள் இந்த ஏகத்துவத்தில் மார்க்கத்தை சொல்லுகிற பணியில் இருந்தார்கள், மார்க்கத்தில் இருந்தார்கள். அதுல யாரு? முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூணாவது சுமையா, யாசிர், அம்மார், பிலால், மிக்தாத், 7 பேர் இருந்தாங்க. அதுல இப்னு மஸ்ஊத் சொல்லி காமிக்கிறாரு, அதுல முதல் 2 பேர் சொன்னோம் பாத்தீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும், அவங்க பெரும் அடியை சந்திக்கவில்லை, எதிர்ப்பை சந்திச்சாங்க, அடிக்கெல்லாம் வந்தாங்க, அடி வாங்கினாங்க, ரொம்ப கொடுமையை சந்திச்சது இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவங்கள டக்குன்னு கைவிக்க மாட்டாங்க, பெரிய வியாபாரிகள். அதனால பல நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா யாரும் அவ்வளவு சீக்கிரம் கொல்லக்கூடிய அளவுக்கு போக மாட்டாங்க, எதிர்ப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, அடிக்கிறதுக்கு போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கொல்லக்கூடிய அளவுக்கு போக மாட்டாங்க. ஆனா மித்த நபர்கள் இருக்காங்களே, சுமையா ரலியல்லாஹு அவங்களா இருக்கட்டும், யாசிர் ரலியல்லாஹு இருக்கட்டும், அம்மாரா இருக்கட்டும், பிலாலா இருக்கட்டும், மிக்தாதா இருக்கட்டும், எல்லாம் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர், அடிமை வர்க்கத்தை சார்ந்தவர். எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? வரலாறுகளை நீங்க பார்க்கணும். அவங்கள பத்தி சொல்லி காமிக்கிறாங்க, சுமையா ரலியல்லாஹு, அம்மார், யாசிர், மிக்தாத், பிலால் அனைவரையுமே மார்க்கத்தை ஏற்ற காரணத்தினால், மார்க்கத்தை சொன்ன காரணத்தினால் அவர்களை பாலைவன வெயிலில் உருக்கு சட்டையை போட்டு, இரும்பு கவச ஆடையை போட்டு வெயிலில் அப்படியே படுக்க வைத்து விடுவார்கள். இவர்களை எல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்களே, தௌஹீதுல இருக்காங்களே, ஏகத்துவத்தில் இருக்காங்களே, இஸ்லாத்துல இருக்காங்களே, இவங்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கறக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, இரும்பு சட்டையை போட்டு அப்படியே சுடுமணல்ல படுக்க வச்சிருவாங்களாம். அந்த இரும்பு சட்டையோட படுத்து கிடப்பாங்க. மேனில துணி இருக்காது, துணிக்கு பதிலா இரும்பு சட்டை போட்டு படுக்க வைப்பாங்க. அப்படி படுக்க வைக்கும் போது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள்லாம் மிரட்டுவான், அல்லாஹ்வை கடவுள் இல்லைன்னு சொல்லு, லாத் மனாத் உஸா இதான் கடவுள்னு சொல்லு அப்படின்னு மிரட்டுவானாமா. அப்படி மிரட்ட அவர்களா தாங்க முடியக்கூடிய அளவிற்கு தாங்கிக் கொள்வார்கள். தாங்க முடியாத சூழல் வருகிற பொழுது அவர்கள் உள ரீதியாக இல்லாமல்
வெறுமனே உதடி ரீதியாக அவர்கள் ஆத்மநாத் என்பது கடவுள் தான் சொல்லி உலக அந்த மாதிரி சூழல சொல்லிக்கலாம். உயிர் போகக்கூடிய தருணம் வருகிற பொழுது அல்லாஹ் கடவுள் இல்லை அப்படின்னு சும்மா வாயிலால சொல்லிக்கலாம். உலக ரீதியா சொல்லக்கூடாது, வாயிலால சொல்லிக்கலாம். அப்படி அவங்க சொல்லி தப்பிச்சாங்க. ஆனா அதுல நீங்க எல்லாம் கவனிக்கணும், இந்த 5 பேர் சொன்னேன் பாத்தீங்களா, 5 பேருக்கு தான் குடும்பம் நடக்குது. அதுல 4 பேர் இப்படி சொல்லிடுவாங்களாமா. ஒரே ஒரு ஆள் மட்டும் தில்லா நிப்பார். என்ன வேதனை வந்தாலும் சரி, என்ன குடும்பம் வந்தாலும் சரி, கடைசி வரையும் என் வாயில இருந்து கூட அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு வராது அப்படிங்கிறவர் நின்றவர் யாருன்னு கேட்டேன், பிலால் ரலியல்லாஹு. கருப்பினத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அவரை பத்தி அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, ஆனத் அலைஹி நப்சிஹி, அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தன்னுடைய உயிரை துச்சமாக கருதினார். இந்த உயிரை வச்சு என்ன செய்ய போறோம், உயிரோடு இருந்தா இவங்களுக்கு அடிமை சேவம் செய்யணும், உயிர் போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற எண்ணத்துல பிலால் ரலியல்லாஹு இருந்தாங்க. அத்தனை பேரும் கொடுமைக்கு மேல கொடுமையை சந்திக்கிற பொழுது, ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாது என்கிற சூழல் வருகிற பொழுது, அல்லாஹ் கடவுள் இல்லை என்று சொல்லி அந்த 4 பேர் வெளியே வந்துட்டாங்க. ஆனா இந்த ஒருவர் மட்டும் அல்லாஹ் தான் கடவுள், நீ என்ன வேதனை செஞ்சாலும் சரி, என்ன கொடுமை செஞ்சாலும் சரி, நான் இருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட நகரமாட்டேன் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு இருந்தால் பிலால் எந்த அளவுக்கு வேதனை செய்தார்கள் என்றால், உருக்கு சட்டையை போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா கைத்த காலில் கட்டி சிறுவர்கள்ட்ட கயிறை கொடுத்துருவாங்களாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை சிறுவர்கள் அப்படியே மக்காவில் உள்ள அந்த சுற்று வட்டார பகுதிகளிலே எல்லாம் இழுத்து சென்று வருவார்கள். அவ்வளோ வேதனை. அப்பையும் அப்படி இழுத்துட்டு போகும்போது பிலால் ரலியல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, அஹது அஹதுன்னு சொல்லுவாங்க. அஹதுனா ஒருவன், ஒருவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ வேதனையை சந்திச்சான், அவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அவங்க ஒரு கட்டத்தில் இந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாம ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளோ கஷ்டத்தை நாங்கள் சந்திக்கிறோமே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நீங்க துவா கேட்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் அப்ப காபாவுக்கு அந்த நிழலுக்கு கீழே ஒரு சால்வையை விரித்து படுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. அடிப்பாங்களே, இந்த எதிரிகள்லாம் இருக்காங்களே, அந்த பயம்லாம் ரசூலுல்லாஹ்க்கு துளி அளவு இல்லை. காபா பக்கத்துலேயே படுத்திருக்கிறாங்க, பாத்துக்குங்க, தொழக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இருந்து ரசூலுல்லாஹ் படுத்திருக்காங்க. நேரா ஹப்பாப் வராரு, வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நீங்க கவனிக்கலையா, நீங்க இறைவன்ட்ட துவா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கோவப்பட்டு எந்திரிக்கிறாங்க. முஹம்மர் வஜ்ஹு, அவருடைய முகம் எல்லாம் அப்படி சிவந்து இருக்கிறது. அப்படி பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி சொல்றீங்க, உங்களுடைய கஷ்டமா இருக்கு. அவங்களே பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களே பெரிய கஷ்டம். நம்மளால எந்திரிச்ச வரைக்கும் கஷ்டம். பயான் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கு பாய், சனிக்கிழமை வச்சிருக்கு பாய், திருமணம் வச்சிருக்கு, அதுக்கு எந்திரிச்சா அப்படி வர்றதுக்கு கஷ்டம். இது கஷ்டமே கிடையாது, அவங்க பண்ணதே கஷ்டம் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க என்னது கஷ்டத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்பாக ஒரு சமுதாயம் வாழ்ந்தது, அவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சந்தித்தார்கள் தெரியுமா, அவர்களுக்கு எதிரிகள் எவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்தார்கள் தெரியுமா. முள்ளு சீப்பால் அவர்களுடைய மேனியில் போட்டு இப்படி இழுப்பாங்க, கரண்டு முரணான சீப்பு, இரும்பு சீப்பு, அவங்க முதுகுல குத்தி ஒரு இழுப்பாங்களாமா, உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் தெரியுமா. அப்படிப்பட்ட வேதனை செய்தார்கள். ஒரு குழியை தோண்டி தௌஹீதை சொல்லக்கூடிய அந்த நபர்களை உள்ளே இறக்கி ரம்பத்தால் 2 நபர்கள் உச்சந்தலையில் வைத்து ஒரு இழுப்பார்கள். அவருடைய உடல் என்பது இரு கூறாக இருவேறாக பிரிந்துவிடும். அந்த அளவுக்கு வேதனையை சந்தித்தார். அந்த நேரத்திலேயும் மா யஸ்ரிஃபு தாலிக அன் தீனி, அவருடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் கொஞ்சம் கூட பிறளவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். அவ்வளவு வேதனை செஞ்சாங்க. உங்களுக்கு என்ன வேதனை வந்துச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து அவங்களே மிகப்பெரிய கஷ்டத்தை செஞ்சாங்க. நம்மளே ஏமாத்திரம் இனிமே செய்யாம நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தை இருக்குங்க, குடும்பம் இருக்குங்க, அப்படி இப்படின்னு இப்படியே பேசுறாங்க. எல்லாருக்கும் குழந்தை இருக்குங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, யாருமே விண்ணுலகத்துலேருந்து வரல, யாருமே குழந்தைய பார்க்கறதுக்கு வேற ஆள் வந்து பார்க்கறது இல்லை, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கணும், அதான் கடமை, அதை செய்யணும், கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும். இதையெல்லாம் காமிச்சுதான் சைத்தான் நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கான். நாம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து குடும்பத்திற்கும் மார்க்கத்திற்கும் பாடுபட்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு ஒரு போக்கிடத்தை உருவாக்குவான். அல்லாஹ் சொல்றான்ல, எத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். நீ பயந்து அல்லாஹ்வுடைய பாதையில கால் எடுத்து வச்சனா உனக்கு அல்லாஹ் வழித்தரத்தை ஏற்படுத்துவான். நீ பயந்துகிட்டு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு, கடைக்கு போகணும், கடை பார்க்கணும், சந்தையை பார்க்கணும், வியாபாரத்தை பார்க்கணும், கடை பார்க்கணும், இப்படியே கடந்தேன்னு சொன்னா உனக்கு அல்லாஹ் வழித்தரத்தை ஏற்படுத்த மாட்டான். நாம உணர்ந்து மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட வேண்டும், நம்முடைய சமுதாய மக்களுக்காக வேண்டி பாடுபட வேண்டும். நாம தான் தௌஹீதை உணர்ந்திருக்கிறோம், நாம கொள்கையில அல்லாஹ் நமக்கு சரியான கொள்கையை கொடுத்திருக்கிறான்.
நாம் அதை ஏனைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதற்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மக்களாக இறைவன் உங்களை வினிமாக்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அந்த 10 நாட்களும் நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு 5-6 நாட்கள் தான் இருக்கிறது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது பிறையை சந்திக்கிறதுக்கு. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து 10வது பிறை, இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இந்த 10 நாளில் செய்யக்கூடிய அமல் என்பது மற்ற அமல்களை எல்லாம் விட சிறந்த அமலாக இருக்கும். இப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போறாரு, ஜிஹாதுக்கு போறாரு, அந்த அமலை விட சிறந்ததா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க, அந்த அமலை விட சிறந்ததுன்னு சொன்னா அந்த அமல்ல ஒருத்தர் இறக்குறாரு பார்த்தீங்களா, ஷஹீத் ஆகிறார்ல, அந்த சிறப்பு வராது. போருக்கு போயிட்டு வராருல, உயிரோட திரும்பி வராருல, அவருடைய சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த 10 நாள்ல நாம ஒரு 2 ரக்காத் தொழுதோம்னா போருக்கு போயிட்டு வந்த நன்மை கிடைக்கும். அந்த மாதிரி சிறப்பு இருக்கு. இதனால மற்ற நாள்ல தொழுகும் போது அந்த அமல்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிரும். ஆனா இந்த 10 நாள்ல நம்ம ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் சரி, ஒரு திக்ரு செஞ்சாலும் சரி, ஒரு துவா, சின்ன ஒரு துவா சொன்னாலும் சரி, ஒரு குர்ஆன் வசனங்களை ஓதினாலும் சரி, எந்த அமல்களை செய்தாலும் அந்த அமல்கள் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படும் என்றால், போருக்கே நாம் சென்று அந்த களத்தில் நின்று களமாடி விட்டு வந்தவர்களை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு என்ன நன்மை அல்லாஹ் தருவானோ அந்த நன்மையை தருவானோ, அவ்வளவு நன்மைகளை வாரி தருவதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நாம இன்னும் கொஞ்ச நாள் தான் கையில் இருக்குது, நல்ல நல்ல அமல்களை அதிகப்படுத்திக்கணும். குர்ஆன் ஓதுறதா இருக்கட்டும், வந்த சுன்னத் தொழுகிறதா இருக்கட்டும், நம்மால் முடிந்த அளவு இந்த அமல்களை நாம் வெளிப்படுத்திக்க வேண்டும். அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரஃபா நோன்பு, 9வது பிறையில் அரஃபா நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காண்பிக்கிறார்கள். சியாமு யௌமி அரஃபா, இந்த அரஃபா நாளினுடைய அந்த நோன்பு என்பது அஹ்தசிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். எப்படி எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால், கஃபிரு சனத்தல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு, முந்தைய காலத்தில் செஞ்ச, அதாவது ஒரு வருடம், முந்தைய ஒரு வருடம், அடுத்த ஒரு வருடம், 2 வருடம். இந்த இப்போ நாம நோன்பு வச்சோம்னு சொன்னா இந்த வருஷனுடைய அந்த பாவமும் அழிக்கப்படும், இனி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்தினுடைய அந்த பாவமும் மன்னிக்கப்படும் சொல்லி காமிக்கிறாங்க. அதனால இந்த வரக்கூடிய அந்த அரஃபா நோன்பையும் நம்ம சரிவர அமைச்சுக்கணும். நன்மைகளை வாரி தருவதற்காக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது. இதை சரியான முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துர்பாக்கியசாலியாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன்.